மீனா கிறிஷ் அவங்க பாட்டி 2 பேர்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கு கட்டு பிரிக்கணும்ல கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. சரிம்மா, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, கிறிஷோட அம்மா அப்பா யாருமே இல்லை, எப்படி போய் அங்கே கஷ்டப்படுவீங்க, இங்கேயே இன்னும் ஒரு வாரம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே நின்றுட்டு பார்க்குறாங்க ரோகிணி. பயங்கரமாக கோவம் வருது. கையில் இருக்க பாலை அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ரவி பார்த்துட்டாரு. சுருதியும் வராங்க. என்ன கிறிஷ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே என்ன இது பால்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. கிறிஷோட பாட்டிக்கு கோவமாக வருது. இவ தான் இப்படி போட்டு உடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கை தவறி தெரியாமல் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரோகிணி போகிறாங்க. உள்ளே ரவி போகிறாரு. போனவுடனே சொல்கிறாரு, எனக்கு என்னவோ ரோகிணி அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கிறிஷ் அவங்க பாட்டி 2 பேருமே இருக்கிறது. அவங்க பால் தானாக விழலை, அப்படியே மேலேருந்து அப்படியே வெயிட்டாக தூக்கி போட்டு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ஆமாம் ரவி, நீ இதை பார்த்தல, நேராகவே நீ அவங்ககிட்டயே கேட்டிருக்கலாம்ல, அது எப்படி கேட்க முடியும், அவங்களுக்கு ஏதோ கோபமாக இருக்குது, அதனால் இவங்க 2 பேரும் சீக்கிரம் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுருதி வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, ஆமாம் ரோகிணி, எதுக்காக பால் அப்படி கீழே போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிக்கலையா, கிறிஷ் அவங்க பாட்டிங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, தெரியாமல் தான் விழுந்துச்சு, ரவி கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு போல, நான் அதெல்லாம் வேணும்னு போடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா வராங்க. ஆட்டோலேருந்து இறங்கி அண்ணாமலை 2 பேருமே ரூம்குள்ளே வராங்க. வந்தவொடனே அண்ணாமலை உள்ளே போகிறாரு. விஜயா பார்க்குறாங்க. பார்த்தா கிறிஷ் விஜயாவோட சேரில் உட்காந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான். டேய் ஏடா பண்ணுறா, எழுந்துடுறா, இறங்கடா கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கிறிஷ் இறங்குறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் என் சேரில் நீ உட்காருவேன், உனக்கு என்ன அவ்வளோ சொகுசு கேட்குது இந்த சின்ன வயசில், என் சேரில் எப்படிடா உட்காருவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மீனா வராங்க. எதுக்காக நீங்கள் கிறிஷை எப்படி திட்டுறீங்க, ஒரு சின்ன பையன் தான், அவன் ஏதோ உட்காந்துட்டான், பரவாயில்லன்னு விடலாம்ல, என்ன நீ இந்த சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா, எனக்கு என்னவோ இவங்க தானாக வந்த மாதிரி தெரியல, நீ தான் நல்லா கொண்டு வந்து இங்கே தங்க வச்சுருக்க, வந்தமா போனோமான்னு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே முத்து வந்துடுறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம், என்ன கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, இவங்களோட சேரில் தெரியாமல் கிறிஷ் உட்காந்துட்டா, அதனால் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னது இந்த சேருக்கு தான் அப்படி திட்டுறீங்களா, பெரிய அப்படியே ராஜா சேர் உட்காந்துட்டாங்க. ஆமாடா, என் சேர் அப்படி தான், என் சேரில் எதுக்காக உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதே தெரியல, இந்த பையன் எங்கேருந்து வந்தானோ, ஏன் தான் இப்படி உயிர் எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அவங்க பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அதெல்லாம் போக வேண்டாம், எது வந்தாலும் காலைல பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து குழந்தைய தூக்கிட்டு போய் ரூம்குள்ளே படுக்க வைக்கிறாரு. அம்மா எனக்கு ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நான் வேறு எப்படிம்மா கண்ணெல்லாம் எரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு. என்னடா பண்ண சொல்கிற, நான் வேறு ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே ரோகிணி ரொம்ப கோவமாக இருக்காங்க. என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே மனோஜ் வராரு. எனக்கு ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே ரோகிணி ரொம்ப கத்துறாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ரூம் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் ஒரு நாள் உங்களால் தூங்க முடியாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முத்து கேட்டுட்டு அப்படியே சமையல் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு மீனா கிட்ட சொல்கிறாரு, எனக்கு என்னவோ ஒரு டவுட்டாகவே இருக்குது, இந்த பார்லர் அம்மா நிறைய மாறி இருக்குது, அந்த கிறிஷ் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கு, அப்போது ஏதோ குழந்தை ஆசை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், அநேகமாக ரோகிணிக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. பிறந்தா சந்தோஷம் தானங்க, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த நாள் கட்டு பிரிக்கிறதுக்கு போகிறாங்க கிறிஷ். அம்மா நீ வருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்டே கேட்குறாங்க. ரோகிணி யாருக்குமே தெரியாமல் கதவை சாத்திட்டு உள்ளே வந்து கிறிஷுக்கு முத்தம் கொடுத்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாக்டர்கிட்ட போகிறாங்க. கண்ணை அப்படியே கிறிஷ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே ரோகிணி நிற்கிறாங்க, தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே மீனா பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா